அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் 4450 ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களை பதவி இறக்கம் செய்தும் ஊதிய குறைப்பு செய்தும் அரசு பிறப்பித்த உத்தரவுகளை சட்டவிரோதமானது என அறிவித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தவறான நிர்வாகத்தால் ஏற்பட்ட நிதி சுமையில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் நிர்வாகத்தை ஏற்ற அரசு பல்கலையை நிர்வகிக்க நிர்வாகியை நியமித்தது. பல்கலை உத்தரவுகளை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை விசாரித்த நீதிபதி, உபரி பணியாளர்கள் என எப்படி கணக்கிடப்பட்டது என்பதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை என்றும், விசாரணை நடத்தாமல் பதவி இறக்கமும் ஊதிய குறைப்பும் செய்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறினார். 4 வாரங்களில் அவர்களை பழைய பதவிகளில் நியமித்து பழைய ஊதியத்தை வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.